ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். ஃபுட்டுக்காகவே நிறைய சேனல்ஸ் இருக்குங்க. அது எப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்றதுக்காக மேக்கிங் சேனல்ஸும், அது எங்கெல்லாம் கிடைக்குன்றதுக்காக லாக் சேனல்ஸும், அது எப்படிலாம் சாப்பிடலான்றதுக்காக சேலஞ்ச் சேனல்ஸும் நிறையவே இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஒரே சேனலில் பார்க்கணுமா? அதுதாங்க மத்ராசி ஃபுட்டீஸ். இந்த சேனலில் நான் ரீசெண்டாக இப்போ தாங்க போய் ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் அட்டன் பண்ணியிருந்தேன். இந்த சேனல் குக்கிங் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்தது. இந்த வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த சேனலோட வீடியோஸை நான் கொஞ்ச நாளாக தாங்க பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நானே சமைக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறாங்க. உடனே போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் அவங்க போற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நீங்களும் சமைக்க கத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் டு மத்ராசி ஃபுட்டீஸ். நம்ம மூஞ்சில தக்காளி சட்னியா இருக்கு. அது இன்னொரு ஆட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பெருசா வெடிப்போம். வீடு அப்படியே பறந்து மேலே போயிடும். நானும் போக மாட்டோம். நான் ராக்கெட்ல போறேம்மா வேகமா. திடீர்னு அதிசயமா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு யோசிச்சேன். நான் ஒரு முட்டாள், உன் பேச்ச நம்பி வந்து நான் வெட்டின பாரு. அதான்டா ஏன் தப்பு. என்ன தெரியுமா சொன்னா, உங்க அம்மாவுக்கு பிரியாணி வாங்கிட்டு போ, பிரியாணி தான் பிடிக்கும், அதுல விஷத்தை கலந்துருன்னு சொன்னா. நான் இல்ல கேக்ல தான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பரவலோகம் அனுப்பிடலாம் பத்தியா? ஆமா பரவலோகமா இது. சரி சரி வா கோபப்படாதடா. டென்ஷன் எதுக்கு எடுத்தாலும் கோவம் தான் வருது மூக்கு மேல. சரி எடுத்து வை. எப்படி எங்க அம்மா சொன்னா கேட்பாங்க, எனக்கு தெரியும். ஆண்டி ஹாப்பி பர்த்டே ஆண்டி. தேங்க் யூ. நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஹாப்பி பர்த்டேமா. இப்போ கொடுத்துக்கடா. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. தேங்க் யூ. டண்டடை. எப்படி கேக்கு? நல்லா இருக்கு. இந்தாம்மா அந்த சைடு வாடா. பர்த்டே விஷ் பாடுறா. வாடா அப்படி வாடா. வெட்டடா அப்பா சொன்னேன் கேட்க மாட்டேங்கிற. இப்படி வச்சுப்போம். கேக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. இந்த அட்டையை எடுத்துருவோமா? டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல? ஆமா ஏன்? டிஸ்டர்பன்ஸா இருக்குடா. இந்த அட்டையை எடுத்துடுறா. எவ்வளோ நல்லா இருக்குல்ல கேக்கு. சூப்பரா இருக்கு. வாவ். இருமா ஃபர்ஸ்ட் நம்ம கேக் வெட்டிடலாமா? அப்பா வந்ததுக்கப்புறம் ஸ்னேகா வந்ததுக்கப்புறம் இன்னொரு கேக் வாங்கி வெட்டுவோம். ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுப்போம். ஃபோனுங்கடா ஃபோன் எடுறா. எனக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுரு. என்னப்பா மெழுகுவத்தி ஒண்ணுங்கண்ணா? இல்லை மெழுகுவத்தியில் வைக்கக்கூடாது. ரொம்ப காஸ்ட்லியான கேக்கு. மெழுகுவத்தி வச்சோன்னா அந்த கேக் அப்படியே உருக்கி கீழே போயிருமா மேலுகுவத்தி மாதிரியே. அதுக்கு ஒரு மெழுகுவத்தியாவது ஏற்றணும் இல்லையா? கேக் வெற்றியா இல்லையா? இல்லை நான் கிளம்புறேம்மா. சரி டென்ஷன் ஆகாது. அப்பா வந்துருக்குன்னு சொன்னேன். இருமா ஹாப்பி பர்த்டே பாடுவோம்மா நாங்கள். என்ன அவசரம் உங்களுக்கு? சோ வெட்ட சொன்னேன். டென்ஷன் ஆகாதுடா. எதுக்கு இருந்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாதுடா. நீங்க சொல்றீங்களா அத? சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி கிணறா கப்பு இப்படி வெடிக்குது. உள்ள அணுகுண்டு வச்சிருந்தமா, நீங்க அதுல குத்திட்டீங்கம்மா. ஏண்டா ஒரு கேக் வெட்ட சொல்லி இப்படியாடா கேக் வெட்ட சொன்னா ஏமா அணுகுண்டு எல்லாத்தையுமே குத்துனீங்க? நாங்க அதுல ஒரு ஆட்டை பொம்மை மறைச்சு வச்சிருந்தோம், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. பிறந்த நாள் இப்படி ஏமாத்துவாங்களா? பிறந்த நாள் ஏமாத்துவாங்களா? அப்பா பாப்பா வந்துருக்குன்னு சொன்னேன். ஆனா அதை சொல்லி கேட்கணும். ஏன்டா ரியாஸ் இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியாடா? அணுகுண்டு வாங்கிட்டு வந்து தான் வந்தான். என்ன சொல்லனா? இப்படிலாம் பண்ணிங்க மேலலாம் தெரிஞ்சிருச்சு. உள்ள என்னடா சொந்த அணுகுண்டு மாங்க பாருமா. அணுகுண்டு சொன்னா அணுகுண்டு ஒரு பிறந்த நாள் அது ஏமாத்துறதே வேலைய வச்சு. அணுகுண்டு எப்படி வச்சுன்னு காட்டுறேங்க. வாங்கம்மா இங்க பாருமா. தெரியுதா? இங்க வாமா, இங்க வந்து பாருமா. ஓ நோ. இல்லப்பா மா, ஏமா கிட்ட வந்தீங்க? என்ன மூஞ்சில தக்காளி சட்னியா இருக்கு? கேக் இப்படியாமா பண்ணு. பர்த்டே அப்படிதானே பண்ணு. உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு.
நான் சொன்னேன் அவன்கிட்ட. அவன் என்ன தெரியுமா சொன்னா, பெரிய ஆட்டோபம் வைக்கலான்னா நான் குட்டியே வைக்கலாம்டா. அப்புறம் எங்கள் அம்மா மூஞ்சில செதறிட்டுன்னு சொன்னேன். ஆமா நான் எங்கள் அம்மா நல்லதுக்கு தானே எல்லாமே. திமிர் பிடிச்சது. எப்ப திமிர் நினைச்சிருத்த உனக்கு? திமிர் பிடிச்ச நாய மூஞ்சிய பண்ணல. ஆசையா அப்பா வாங்கி கொடுத்தாரு புடவை, புது புடவை கட்டி கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். எனக்கு இப்படி கேட்கலாமா? அப்படி கேட்கலாம் பூசி நாஸ்தி பண்ணுவேன். அப்பயே நினைச்சேன், என்னடா இவ்வளோ கேவலமா இருக்கு, உங்களுக்கு இந்த அளவுக்கு மட்டமான டேஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன். அப்பாவோட டேஸ்ட் போல இது. க்ளீன் பண்றதா? க்ளீன் பண்ணலடா, எடுக்கிறேன்டா. கேக் எடுத்து எடுக்க வாங்கிட்டு வந்து பாரு. எப்படி தூக்கி கேக்கு காசுல இப்படி வேஸ்ட் பண்றீங்க? நான் வேஸ்ட் பண்ணல, உங்க மேல தானே போட்டேன். திமிர் பிடிச்ச ராஸ்கல். இப்படி மூஞ்சி. ஆமா முகத்திலேனாமா இப்படி பூச? முகத்திலேனாமா? ஆமா ஆமா. திமிர் பிடிச்சது. டேய் ஃப்ரெண்ட்ஸ் தான் வரேன்னு சொன்னாங்கடா. அது இன்னொரு ஆட்டோபம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், பெருசா வெடிப்போம். வீடு அப்படியே பறந்து மேலே போயிடும். நானும் போக மாட்டேன். வைத்தியம். நான் ராக்கெட்ல போக போறேம்மா வேகமா. டேய் நான் கேக் சாப்பிடுறேன்டா. பெட்டர் நம்ம சாப்பிடும். கேக்குல பாம்பு வச்சுக்கிட்டு ஆமா அம்மா மணிக்கு கேக் சாப்பிடுறாங்க. கேக் வைத்தியம். நெத்திலாம் க்ரீம் இருக்கு வருமா? திமிர் பிடிச்சது பாரு. எப்படி ஆக்கிப்பா? இப்படி ஆக்கா? உங்க அம்மா கேக் கூட்டவே இல்லடா. ஆமாடா காட்டுறா. என்னம்மா இவன் கேட்காம போயிரு போயிரு சாத்தினா. அம்மா என்னோட ப்ரிப்பரேஷன்மா. ஆமா முகக்கட்டை. என்னம்மா ஓய்வா சூர்யா டென்ஷன் படுத்துற. ஒரு நாள் அது ஏன்டா இப்படி டென்ஷன் படுத்தேன்னா நிம்மதி எடுத்து விடுறியா நீ? போமா, உங்களுக்கு போய் ஆசையா வாங்கிட்டு வந்தேன் போமா. என் புடவைலாம் கேடு தான் எனக்கு ஒரு கேடு. திமிர் உங்க அப்பா வாங்கி தரேன், அதவே நான் விட்டு இருந்திருக்கேன் அழகா. ஆனா நீ கேக் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆமா, அம்மா. சந்தேகம் என்னடா எனக்கு? நீ கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலையே. திடீர்னு அதிசயமா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு யோசிச்சேன். ஆனா நான் ஒரு முட்டாள். உன் பேச்ச நம்பி வந்து நான் வெட்டின பாரு. அதான்டா ஏன் தப்பு, பெரிய தப்பு. இப்படியே இங்க வந்து வீடெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? கேக்குங்க. அழகா எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட் மட்டும் நீ ஏன் சாப்பிடு? எடுத்துக்கோ. தூக்கிட்டு வா, தூக்கிட்டு அம்மா உங்களுக்கு ஆசையா செஞ்சு எடுத்து வந்திருக்கமா, சாப்பிடுமா. என்னது? கேக்கு. ஆசையா செஞ்சு. ஆமா. இந்த என் புடவைலாம் சாயிட்டுக்கலாம். அது கூட உங்க சாரி கூட உங்க சாரி கூட பிடிச்சிருக்கு அந்த கேக். அப்பனா ஆமா எனக்கு மேட்சிங் கரெக்டா. ஐயோ ஆமாடா, இதை பார்க்க மறந்துட்டு வரேன். சேம் கலர்ல. ஆமாடா. அறிவுங்கிறதே கிடையாதுடா உனக்கு. அறிவுங்கிறதே கிடையாதுடா. பைத்தியம் பைத்தியம். உள்ள இப்படி கேக்குள்ள உள்ள வச்சு இப்படி வெடிக்க வச்சு மேலலாம் இது பண்ணி ஒரு கேக்க விஷ் பண்ணனும்னா இப்படி ஒரு கேக் அழகா அம்மா கேக்கு விஷ் பண்ண கூடாது, உங்களுக்கு தான் விஷ் பண்ணணும். விஷ் பண்ணிட்டு ஒரு கேக் எடுத்து அம்மாக்கு ஊட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வெட்டி எனக்கு ஊட்டவே இல்லை, நான் எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் ஊட்டுவேன்? நல்லா கரெக்ட் தானே? வெட்டுறதுக்குள்ள உள்ள அம்மா டம்முன்னு வெடிக்குதே. டம்முன்னு வெடிக்கல, டும்முன்னு வெடிச்சது. லூசு பையலே. பா கேக் இன்னொரு கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல. அது பெரிய ஆட்டோபம். இது எங்க அப்பா வந்துட்டோம், எங்க அப்பா வச்சு பறக்க விடுவோம் மேல ஆட்டோபம் மேல உட்கார வச்சு. அது மேல நீ அப்படியே பறந்தே போயிரு. ஆட்டோபம் மேல வச்சு நான் கூட வரேன். நான் மேல போவோம். ரெண்டு பேரும் குரூப்டாவீங்களா? போங்க. இன்னும் ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னாங்க. அவங்க மூஞ்சிக்கு உங்க மூஞ்சி பூச வரணும். மாமா இருமா ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணுமா, இதெல்லாம் க்ளீன் பண்ணுமா. இல்லடா இந்த ஒரு பர்த்டே அதுமா, இல்லடா பர்த்டே அதுமா பைத்தியம் மாதிரி பண்ணாதுமா. நான் பைத்தியமா? ஆமா. இப்ப கேக் தானே? மாமா எனக்கு வேணாமா, அது நான் செஞ்சதுமா. இவனுக்கு கொடுமா, இவனுக்கு கொடுமா. சரி கொடுங்க இங்க. எனக்கு வேணாம்மா, எனக்கு வேணாமா. நான் விஷம் சாப்பிட மாட்டேம்மா. அது உங்களுக்கு விஷம் கலந்து வச்சிருந்தேன், எலி மருந்து. எலி மருந்து வச்சிருக்கமா? அதுல எலி மருந்து இருக்குமா? மாமா அப்ப என்ன சாப்பிடுக்கலாம் பாத்தியா? ஆமாமா சாப்பிடுக்கலாம் பாத்தியா? ஆமாவா? ஆமாண்டியா? ஏய் இன்னொரு மருந்து போட்டியடா. எதுக்குடா? ஐயோ எதுக்குடா எலி மருந்து தெரியாதுக்கு கொடுக்குறதா? எலி மருந்து அதிகமா போட்டேன், கரப்பாம்பூச்சி மருந்து தான் கொஞ்சோண்டு போட்டேன், அதுதான் சொல்றாங்க. ஏன்னா உங்க அறிவு இருக்கா இல்லையா? கேக்ல பையன் எலி மருந்தா ஆட்டோபம் வைப்பாங்க. மா சர்ப்ரைஸ். பர்த்டே இல்ல. அதுக்கு எப்படி வைப்பாங்க? அழகா பிள்ளைகளானது கேக் வாங்கிட்டு வந்து வெட்டி அழகா பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. என்ன தெரியுமா சொன்னா, உங்க அம்மாவுக்கு பிரியாணி வாங்கிட்டு போ, பிரியாணி தான் பிடிக்கும், அதுல விஷத்தை கலந்துருன்னு சொன்னா. ஆனா இல்ல கேக்ல தான் வைப்பேன்னு சொன்னேன். பிறந்தநாள் எனக்கு பரவலோகம் அனுப்பிடலான்னு பார்த்தியா? ஆமா பரவலோகமா அது. இது பொறாமங்க சொல்றது மட்டும் கண்டுபிடிக்கிறீல. ஒரு பெத்த தாய்க்கு விஷத்தை கலக்க அறிவு உனக்கு. பிறந்தநாள் விஷத்தை கலக்குறேன் அவன் சொல்றேன்னு சொல்றிய, வாயில வந்துட போதுறேன் எனக்கு சொல்லிட்டேன். A few minutes later. எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்குமா இருக்கீங்களா? இல்லம்மா அது நைட்டு தான்மா. நீங்க தொடச்சிடா. ஏய் சி இந்த டவல் யாரா துடைப்பா? பாத்தியா? மேட்ச் இது. எங்க அம்மா துடைச்ச டவல்ரா.
ஐயோ எனக்கு வேணாம், நீ சாப்பிடு வந்தாமா சாப்பிடு. இந்த கேக் வேஸ்ட் போய் சாப்பிடுங்க. எடுத்துங்க வா, 2 பேரும் உட்கார. உட்கார. 2 பேருக்கு நானே ஊட்டி விடுறேன் பாசமா. திமிரு பிடிச்சது. ஒரு பிறந்த நாள் அது அம்மாக்கெல்லாம் மட்டும் இப்படி உயிர் எடுக்குதே. இருமா டென்ஷன் ஆகாம பிறந்த நாள். இப்படி ஏன்டா ஒரு புது புடவையே? நம்ம புது சரி வாங்கிட்டு வந்திருக்கோமா. என்ன புது சாரி வாங்கிட்டு வந்திருக்க? ப்ராமிஸ்மா. கேக் வாங்குறதுக்கு நாங்க கொடுத்த காசு சேர்த்து வச்சு தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன வேலைக்கு போற நீ கேக் வாங்கி வந்துட்ட? நல்லா கேளுங்க. என்ன நல்லா கேளுங்க. நீ சேர்ந்து நல்லா ஜாலி அடிக்கிறவனுக்கு. அத பண்ணானா தப்பு. அட அம்மா அவங்கள அப்படி பண்ண கூடாது. ஃப்ரெண்டுங்களுக்கு பண்றது சரி. அப்படி சொல்லாம கேக்குல பாம்பு ஆட்ட போவாங்கடா. ஆமா நான் சிரிக்கவே நான் போய் சொல்றாமா. நீ பேசறாங்க கிடையாதா? அம்மா அவங்கள ஏமாத்த கூடாது தோணுதவங்க. சொல்லிருக்கானே. மாமா சரிம்மா டென்ஷன் ஆகுது மாமா. நில்லு மாமா. என்னது? நில்லுமா உண்மையாவே கேக் வாங்கிட்டு வந்திருக்கமா. எனக்கு ஒரு கேக் வேண்டாம்டா. சத்தியமா உண்மையான கேக்குமா வேணா இங்க பாருமா. சத்தியமாமா உண்மையான கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். பொய் பேசுறது இருக்கு. பொய் பேச நான் ஏன் இவன் மேல சத்தியம் பண்ண போறேன். இவன் சத்தம் எனக்கு பரவாயில்ல. அதுக்குள்ள என்ன வச்சிருக்க? அதுக்குள்ள இதுல டூப்ளிகேட் கேக்கா? இது வந்து உங்களுக்காக ரெடி பண்ணது. அது வந்து கடைக்காரன் ரெடி பண்ணது. இருங்க நான் அந்த கேக் எடுத்துட்டு வரேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. ஆமா அந்த டவல் கொடுமா. இருமா கேக் எடுத்துட்டு வரேன். இருமா அதை வந்துட்டமா. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அதை எடுத்துட்டா இந்த கேக் நாங்களே ரெடி பண்ண கேக் வச்சு உங்களை சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். நீங்க பார்த்தா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன்? புது புடவை உங்க அப்பா ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த புடவையெல்லாம் நல்லாவே இல்லம்மா. நான் வேற வாங்கி தரேன். வாங்க வெட்டுங்க வாங்க. நான் வெட்ட மாட்டேன்டாப்பா. ஏன் இதுக்குள்ள ஏதாவது அணுகுண்டு வச்சிருப்ப? இல்ல பாம்பு வச்சிருப்ப? டப்புனு மூஞ்சி உள்ள சேர்த்துறதுக்கா? அது வேற கேக்குமா. நைட் வெட்டுமா. இப்ப வெட்டுமா. எனக்கு வேணாம்ப்பா. நான் வெட்ட மாட்டேன். ஆண்டி பயப்படாதீங்க ஆண்டி. உண்மையான கேக் தான். இல்ல சத்தியமா அது உண்மையான கேக்கு தான்மா. பாருங்க அவன் தெளிவா நிக்கிறான் பாருங்க. சரி அப்பா எல்லாம் வந்துட்ட பாப்பாலாம் வந்துட்டா வெட்டுமா. வெட்டுமா நம்பி அப்படி சொல்லி தந்த என் புது புடவையெல்லாம் ஆஸ்தி பண்ணி சொல்றா. ஆண்டி உண்மையான கேக் தான் ஆண்டி. உண்மையான கேக் தான்மா இது. நீங்க வெறுவத்துல ஏத்தல. இது உண்மையாவே காஸ்ட்லியான கேக்குமா. உண்மையாவே எது காஸ்ட்லி இருக்காரே? எதுவும் இல்லம்மா. இருந்தா என்ன அடிமா. இப்ப போட்டு அடிச்சீங்கன்னா என்ன அடிச்சுக்கோங்க. வெட்டுங்க. பயமா இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. பா ஒண்ணு வெடிக்கலடா. ஏய் நீயா சாப்பிட போறாத? ஒண்ணு இல்லம்மா. க்ரீம். எதுக்குடா நீ பயமுத்துவ நீ? க்ரீமை பார்த்து பயந்துட்ட மாட்டேன். பிடிச்சது. இதுல அணுகுண்டு இல்லல்ல. இல்ல அப்படி பயமுறுத்துது. ஹாப்பி பர்த்டேமா. அவனு கூட்டாதுமா. நான் கெட்ட பையன். ஓவர தந்தானே அவனு கெட்ட பையன் தான். தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. உங்களுக்காக புது சாரி வாங்கிட்டு வந்துருக்கேன். வெயிட் பண்ணுங்க. பரவாயில்ல நல்லா இருக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா கஷ்டப்பட்டேன். நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டேன். சரி வாடா ரியாஸ் நம்ம கேக் சாப்பிடுவோம். வாங்கி சேர்த்து வச்சு என்னடா இது? சாக்லேட்ரா நம்ம சாப்பிடுவோம். இத நான் சாப்பிடுங்கடா. ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்து என் மூஞ்சி Dress எல்லாம் நார அடிச்சிட்டீங்க. பர்த்டே சர்ப்ரைஸ்மா.